ஏன்டா இவ்வளவு வேகமா ஏன்டா ஓடியார? என் தீபாவளி ட்ரெஸ் பார்க்க போறேன். எரும மாடு இடிச்சிட்டு எப்படி போகுது பாரு. இதுல இருந்து 10 திருப்பு பாத்துருச்சு. இன்னும் எத்தனை திருப்பு தான் இந்த தீபாவளி ட்ரெஸ் பார்க்குமா? என்ன இது பேண்ட் இப்படி இருக்கு? அங்க நல்லாவே பார்த்து வாங்கணும். என்ன டிசைன் எதுவும் மாறி இருக்கா? என்ன இப்படி இருக்கு பேண்ட்டு? நானும் அப்பாவும் நகை பார்த்து தானே வாங்கணும். பா 2 பேரும் பேண்ட் நகை பார்த்து தானேப்பா வாங்கணும். ஆமா. முட்டைக்கிட்ட எப்படிப்பா டிசைனாக இருந்துச்சு? பாங்கப்பா ஒன்றும் காணோம். என்ன நம்ம வாங்கின பேண்ட் மாதிரி இல்ல? பேண்ட்டை மாற்றி தான் எடுத்துட்டு வந்துட்டோமாப்பா? இல்லடா, கரெக்டாக தான் பில் போட்டு வந்தேன். நான் தானே பில் போட்டு வாங்கிட்டு வந்தேன். அம்மாவை கூப்பிடுங்க, அம்மா தான் எடுத்து பார்த்துப்பாங்கன்னு நினைச்சேங்க. சூப்பராக இருந்துச்சுப்பா, டிசைனு காணா போயிடுச்சுப்பா. புது மாடல் எடுத்தேனடா. பாருங்கப்பா. ஐயோ, அம்மாவை கூப்பிடு. மா அப்படியே வச்சனே எத்தனை திருப்பி இந்த பேண்ட்டை எடுத்து முட்டைக்கிட்ட டிசைன் இருந்துச்சு, நீங்க பாத்தீங்களா? ரொம்ப அருமையான டிசைன் டி. எங்கேயுமே கிடைக்காது. ஆஃபர்ல ஒண்ணே ஒன்று தான் இருக்குன்னு வாங்கிட்டு வந்தேன். ஆஃபர்ல டிசைன் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஏன் அப்புறம் இதுக்கு மேல என்ன ட்ரெஸ் எடுக்கணும்? நல்ல ஜீன்ஸா தானே எடுத்து வந்திருக்கேன். ஐயோ இதுக்கு நானே போயிருந்திருக்கலாம். பிள்ளைக்கு நல்ல பேண்டா வாங்கிட்டு சொன்னதுக்கு எடுத்து நேற்று நைட்டு தான் நான் முன்னாடியே பார்த்துருந்தா கூட போய் உடனே மாத்திட்டு வந்திருப்பேன். இன்னும் தீபாவளிக்கு 2 நாள் தான் இருக்கு. எப்படி போய் மாத்துறது? எடுத்து பார்க்குற 2 முட்டில இவ்வளோ பெரிய சைஸுக்கு கிழிஞ்சிருக்கு. அதுக்குள்ள பார்த்துருந்தானே மனசு எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கோம். நமக்குள்ள இருக்க கஷ்டத்தை நம்ம தாங்க வச்சுக்கணும். அதுக்காக பிள்ளைக்கு கிழிஞ்ச பேண்ட் அங்கே வாங்கி தர்றீங்க. இது மாடல்மா. மாடலே அதான் கௌரி, 2 சைடு கிழிஞ்சு பேன்னு திறந்துருக்கோம். நீ என்ன நினைச்ச? கிழிஞ்சிருக்கிறது மாடலா? இங்க பாரு, என்னோட புடவையில இங்க பாரு. ஏய் ஏன்பா அந்த அம்மா அப்படி இருக்கா? இந்தடா. ஏய் என்னோட புடவையில சின்னதா நூலு வெளியில வந்தாலே டேமேஜ்னு சொல்லி மறுநாளே போய் மாத்திட்டு வந்துருவேன். இவ்வளவு பெருசு கிழிஞ்சிருக்கு, அது மாடலா? ஐயோ, பழைய காலத்து ஆளை கல்யாணம் பண்ணது தப்பா போயிடுச்சு. இதை போட்டுட்டு என் புள்ள ரோட்ல போனா எல்லாம் என்ன சொல்லுவாங்க? இங்க பாரு, 4 கிழமை அதுவும் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை பிள்ளைக்கு போட்டு விட்டுருக்கான்னு எல்லாரும் என்னை கேவலமா பேசுவாளுங்க. அது மட்டும் இல்ல, ஒரு தெருநாய் ஃபுல்லா இவன் பின்னாடி தான் சுத்தம். அது ஏதாச்சும் கடிச்சு வச்சு ஏதாச்சும் என் பிள்ளைக்கு ஆச்சுன்னா என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியல, தாங்க முடியல. சரி எங்க அந்த பேண்ட்? நான் ஊசி நூல் வச்சு நேற்று நைட்டு தச்சுட்டாங்க. அத என்னது? அதே கலர் நூல் வச்சு தான் தச்சிருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதோட ரேட்டு இந்த கிழிஞ்சதுக்கு தாண்டி அந்த ரேட்டு. கிழிஞ்சதை காணப்பா டிசைன். ஐயோ தச்சு விட்டாலே. சரி பேண்டோட ரேட் எவ்வளோ? 1500 ரூபா. ஒரு பேண்ட் 1500 ரூபா, அதுவும் கிழிஞ்சது. ஐயோ 2 கும்பிட்டு என்ன போய் ஏமாந்துட்டு வந்திருக்கேன். என்ன பண்ணுவேன்?